திருவடிகளே சரணம். நம்ம இறைவன்கிட்ட நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம். நமக்கு தேவை நம்மளுடைய எல்லாமே நம்ம இறைவன்கிட்ட தான் கேட்க முடியும். இறைவன்கிட்ட வைக்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு சில சமயத்தில் செஞ்சு கொடுக்கறதில்ல. அப்போ நமக்கு இறைவன் மேலேயே கோவமும் வருது. அப்போ மகாபெரிவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல உன்னுடைய குலதெய்வத்தை நீ குளிர்ச்சி பண்ணிட்டு எந்த இறைவன்கிட்ட வேணாலும் நீ உன்னுடைய கோரிக்கையை வைக்கலாம். நீ உன்னுடைய குலதெய்வத்தை குளிர்ச்சி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மகாபெரிவா ரொம்ப எளிமையான வழியில் சொல்லியிருக்காங்க. அது என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எல்லா தெய்வங்களுக்குமே பூ அப்படிங்கிறது, மாலை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வெறும் கையோட போகாத, ஒரு பூவாவது வாங்கிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தெய்வம் நம்ம வாங்கிட்டு போகிற மாலையை போட்டாங்க அப்படின்னா ஒரு குளிர்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பூ வாங்கிக்கிட்டு போகணும். நம்ம மகாபெரிவா என்ன சொல்கிறாங்க இங்கே அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குமே ஒரே ஒரு மாலையை சாத்து. வருஷத்துக்கு ஒரு 2 முறை செய். நீ நிறைய செலவு பண்ணி செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வருஷத்துக்கு 2 முறை முடியலையா, ஒரே ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போய் உங்களுடைய கோரிக்கைகளை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை குளிர்ச்சி அடைய வைங்க. குளிர்ச்சி அடைய வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சிங்க அப்படின்னாலும் அந்த கோரிக்கைகள் நிறைவேறிவிடும். ஏன்னா உங்களுடைய கதவுலே இருப்பாங்களாம் குலதெய்வம். அப்போ நம்மளுடைய கதவுல இருக்காங்கன்னா அவங்க வழிவிட்டால் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் உள்ளே வர முடியும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எலுமிச்சம்பழம் மாலை போடணும். உங்கள் குலதெய்வத்தினுடைய அளவு என்னன்னு பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி 27 54 இல்லை 108 நமக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். ஆண் தெய்வமாக இருந்தாலும் போடலாம், பெண் தெய்வமாக இருந்தாலும் போடலாம், தவறு கிடையாது. எந்த தெய்வத்துக்கு நம்ம போட்டோம்னாலும் அந்த தெய்வம் குளிர்ச்சி அடைந்து விடும். பெண் தெய்வத்துக்கு இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். இல்லை அந்த அளவுக்கு முடியாதுன்னா கண்ணாடி வளையல் வாங்கி நீங்கள் மாலையாக போடலாம். நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை கூடயே கண்ணாடி வளையல் வாங்கி மாலையாக போட்டிங்கன்னா அவங்க அப்படியே சந்தோஷத்தில் கொண்டாடுவாங்களாம். அப்படி சந்தோஷத்தில் அவங்க கொண்டாடினாங்கன்னா யாருமே இப்போ நம்ம அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வேணும்னா அப்பா சந்தோஷமாக இருக்காரான்னு பார்த்து தான் அந்த பிள்ளை கேட்கும். இல்லை அம்மாவை விட்டு கேட்க சொல்லும். அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. நம்ம சிவபெருமான் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா என்ன கேட்டாலும் கொடுப்பார். அதே மாதிரி தான் உங்கள் குலதெய்வமும். உங்கள் குலதெய்வம் கொண்டாடுவாங்களாம் அந்த வளையல் மாலை போட்டிங்கன்னா, கண்ணாடி வளையல் மாலை போட்டிங்கன்னா. அப்போது அந்த குலதெய்வம் நீங்கள் கேட்டது கேட்காதது உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையுமே நிறைவேறுவதற்கு துணை நிற்பார்கள். நீங்கள் வச்ச கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறிவிடும். ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.